அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் அடைந்தா எந்த வேலையை எந்த ப்ரொஃபஷனை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மேக்சிமம் குருன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜோதிடம் பேசிக்காக தெரிஞ்ச எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். குருவாக இருக்கிற ஸ்தானம், சொல்லி தர்ற ஸ்தானம், ஆசானா இருக்கிற ஸ்தானம், ட்ரெயினரு, கன்சல்டன்ட்டு, கைடரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறவரு, டீச்சரு, இப்படி எல்லாமே குரு ஸ்தானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த குரு. அப்போ அந்த குரு உங்க ஜாதகத்துல நீச்சமோ வக்ரமோ அஸ்தங்கமோ ஆயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க எந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு குறிக்கிற அதே தொழில்களையே பண்ணுங்க. டீச்சராவோ, கன்சல்டன்டாவோ, ட்ரெயினராவோ, சொல்லித்தர்றவராவோ, எக்ஸ்பிளைன் பண்றவராவோ, கவுன்சிலிங் கொடுக்கறவராவோ, அது உங்க ஃபீல்டுல, அது ஃபீல்டுக்கு பொறுத்து மாறும். ஆனா நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனை நீங்க தாராளமா பண்ணலாம். இது பாதிப்பே கிடையாது. 6, 8, 12 இருந்தாலும் சரி, நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் அது உங்க ஜாதகத்துல தனஸ்தானத்தோடயோ தொழில் வேலையை குறிக்கிற பாவங்களோடயோ சம்பந்தப்பட்டிருந்தா தாராளமா இந்த குரு சார்ந்த ப்ரொஃபஷனே நீங்க செய்யலாம். எப்ப சார் செய்யலாம் அப்படின்னா, ஒரு 5-6 வருஷம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 5-6 வருஷம் அதை கத்துக்கணும். எந்த ஃபீல்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல ஒரு 5-6 வருஷம் முழுக்க கத்துக்கணும். தப்பு பண்ணணும், சொதப்பணும், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்க. சொதப்பல்ல இருந்து, நெகட்டிவ்ல இருந்து, கெட்ட பேர்ல இருந்து என்ன வேணா நடக்கட்டும். ஆனா ஒரு 5-6 வருஷம் நீங்க இருக்க ஃபீல்டுல படிச்சுக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இத பண்ணிட்டு இந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு சார்ந்த ப்ரொஃபஷனை நீங்க பண்ணி பாருங்க. அது எவ்வளவு டேலண்டா, எவ்வளவு சாட்டிஸ்பாக்சனா, எவ்வளவு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். இது கண்கூடா பார்த்தது. குரு நீச்சமா இருக்கா, நல்ல ஆழமான புரிதல் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தயங்குவாங்க, சரியான டயத்துல வெளிப்படுத்த முடியாது. அப்போ அந்த 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க, அனுபவம் ஆயிட்டாங்கன்னா கரெக்டா வெளிப்படுத்துவாங்க. அந்த பிராக்டிஸ் வந்துடும். குரு வக்ரமா இருக்குன்னா ஒரு வித்தியாசமான முறையை கடைபிடிப்பாங்க. அது நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்காது. அந்த 5-6 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சொதப்பி தப்பு பண்ணி கத்துக்கிட்டாங்கன்னா சரியான முறையில எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க, சரியான முறைகளை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அல்லது இவங்க புது முறைகளை உருவாக்கி அதுக்கு ஒரு அங்கீகாரம் பெற வைப்பாங்க. அந்த சொல்லித்தர ஆர்வம், அந்த ஞானத்தை ஷேர் பண்ற அந்த ஃபீல், அதுவே அவங்கள தொடர்ந்து செயல்பட தூண்டும். குரு அப்படிங்கிறதே அறிவை விரிவு செய்யற ஒரு செயல். நம்ம அறிவு பண்படுற செயல், தன்னை விரிவுபடுத்துற செயல். பிரபஞ்சத்தோட நோக்கமே ஒவ்வொரு உயிரும் தன்னை விரிவுபடுத்துறது தான். ஒவ்வொன்றையும் பார்த்து அனுபவிச்சு தனக்குள்ள உள்வாங்கி தனக்கேற்ற மாதிரி அதை மாத்தி தன்னை விரிவுபடுத்துறது தான். அந்த வேலையை குரு என்ற கிரகம் தான் மெயினா செய்யும். அப்போ குரு பாதிக்கப்பட்டிருந்து இந்த வேலை தொழில் ஸ்தானங்களோட சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க கண்டிப்பா குரு குறிக்கிற ப்ரொஃபஷனை தாராளமா செய்யலாம். நிச்சயமா நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. இது சுயஜாதத்தை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். மற்ற கிரகங்களோட சேர்க்கை எப்படி இருக்கு, செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா, ராகுகேது சேர்க்கை இருக்கா, அல்லது எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, அல்லது எந்த மாதிரி தசாபுத்தி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மாறுமே தவிர, எப்படி இருந்தாலும் ஆர்வத்தோட இந்த பாதிக்கப்பட்ட குரு இருந்து நீங்க 5-6 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா அதுவே உங்களுக்கு திருப்தியான ப்ரொஃபஷனா அமையும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்க உணரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அது மூலயமா உங்க ஜாதகத்து மேல உங்களுக்கு ஒரு ஆளுமை வரணும். அதுக்காக தான் நம்ம இப்படியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே. வெறுமனே குரு இங்க இருக்கு, இன்னும் நடக்கும், இதை நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு போற சேனல் இது இல்லை. அதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்லுவோம். ஆனா அது முழுமை இல்லை. வாழ்க்கைக்கு பரந்த அறிவுக்கு அது முழுமை இல்லை. அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ அப்படி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்க ஜாதகத்தை டீப் அனாலிசிஸ் பண்ணணும், எது எப்படி செயல்படும், வேலையில, தொழில, ப்ரொஃபஷன்ல, எக்கனாமிக்ல, ரிலேஷன்ஷிப்ல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஜெனரல் கைடன்ஸ்க்குமே தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.